இந்த நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் தொடர்ச்சியாக 2023-24 உங்களோட பாஸ் பேப்பர் மீடியாக்களுடைய பாஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியில 4வது வினா. கைத்தொழில்களுக்கு முற்பட்ட மற்றும் பிற்பட்ட காலப்பகுதிகளில் காணப்பட்ட கல்வி முறைமைகள் 21ஆம் நூற்றாண்டு வேண்டி நிற்கும் வன்திறங்களையோ மென்திறன்களையோ விருத்தி செய்வதை இலக்காக கொண்டவை அல்ல என்பதை உறுதிப்படுத்தி காட்டுக. சுதர்சன் இருக்கிறீங்களா? சுதர்சன் போய்த்தாரா? சுதர்சன் சரி. இப்ப நாங்க அந்த அடிப்படையில நாங்கள் கைத்தொழில்களுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கல்வி முறைமைகள் முதன்மையாக மாணவர்களை கல்வித்துறைகளுக்கோ அல்லது குறிப்பிட்ட தொழில்களுக்கோ தயார்படுத்துவதில் கவனம் செலுத்தின. அவை நன்கு கற்றல், மனனம் செய்தல் மற்றும் ஒழுக்கத்தை வலியுறுத்தின. அந்த காலத்து கற்பித்தல் முறை பாரம்பரிய கற்றல் கற்பித்தல் முறை. இந்த முறைகள் பின்வருவற்றை முன்னுரிமைப்படுத்தவில்லை. விளங்குதோ? பாரம்பரிய கைத்தொழில் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். கைத்தொழிலுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு காலம் இருண்ட கால ஐரோப்பான்னு சொல்றோம் இல்லையா? 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு காலம் மேற்கு ஐரோப்பாவில கைத்தொழில் புரட்சி காலம் என்று சொல்றோம் இல்லையா? கைத்தொழில் புரட்சி காலம் பிறகு 21ஆம் நூற்றாண்டு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு காலமும் 19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியும் பிறகு 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியும் 20-21 தற்பொழுது நோக்கி நகர்ந்த காலப்பகுதி. அப்ப நாங்க 3 பிரிவாக இப்போதைக்கு விளங்கினீங்கன்னு கேட்டா, ஒன்று இருண்ட காலம், ஐரோப்பாவின் ஐரோப்பாவை வச்சுதான் நாங்கள் அறிவொளி காலம் என்று சொல்லி நாங்கள் ஒன்றை பார்க்கிறோம். மேற்கு ஐரோப்பாவில 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு காலத்துல நடந்த மக்கள் புரட்சி, கைத்தொழில் புரட்சி, அந்த காலம்தான் மக்கள் ஏன் எதிர்க்க எப்படி என்று சிந்திக்க தொடங்கிய காலம். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னர் மக்கள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, நிலச்சுவாந்தர்களுக்கு அடிமைகள் தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு என்ற ஒரு துண்டு நிலங்கூட சொந்தமா இருந்திருக்காது. ஆனால் அதற்கு பின்னர் 20ஆம் 21ஆம் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல மக்கள் சிந்திக்க தொடங்கினர். ஏன் எதற்கு எப்படி, ஏன் நாங்க அப்படி வாழணும், ஏன் இப்படி வாழணும், எங்களுக்கு என்ற ஒரு சொந்தமா நிலம் இருக்கக்கூடாதா, நாங்களும் ஏன் நகரத்துல வாழ இல்லாதா, இருட்டுக்குள்ளே இருக்கணும், மின்சாரங்கள் எங்களுக்கு கிடைக்க கூடாதா, இந்த மாதிரி சிந்திக்க தொடங்கின உடனே மக்கள் அந்த கைத்தொழில் புரட்சி என்று நாங்கள் அதை சொல்றோம். ரைட். 1.0 காலம், எஜுகேஷன் 2.0, இப்ப எஜுகேஷன் 4.0 5.0 வந்துட்டு ஞாபகம் இருக்கு. நான் சொன்னதான் தானே உங்களுக்கு கல்வியின் 4.0 எனக்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் சொல்றோம், கைத்தொழில் மறுமலர்ச்சி காலம். இப்போ 4.0 5.0 காலம். நம்ம கழிச்சு கொண்டிருக்க 2.0 3.0 காலம். சரிதானே? அப்ப அந்த காலத்துல பெருசா கல்வி மாணவர்களுடைய வந்திரங்களை மெந்திரங்களை விருத்தி செய்வதற்காக வழங்கப்பட்டவை அல்ல, அதை இலக்காக கொண்டவை அல்ல. இதை உறுதிப்படுத்தி காட்டுவோம். ஆகவே நீங்க சொல்ல வேணும், அந்த காலத்து சும்மா மனநம் செய்யறது மட்டும்தான். படிக்கிறோம்டா நல்லா மனநம் செய்யறது, ஒழுக்கம், எத்திக்ஸ் அங்கு வேண்டப்பட்டது. மென்திறன்கள் என்ன குறிப்பாக இந்த விஷயத்தை எல்லாம் கொடுக்க மறந்துட்டு கொடுக்கல. ஒத்துழைப்பு என்ன, கோஆர்டினேஷன், தகவல் தொடர்பாடல் என்ன மற்றும் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி ஆகியவை கீழ்ப்படிதல் மற்றும் இணக்கத்தை விட குறைவான முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்பட்டன. அப்ப நாங்க எங்கடாக்கள் என்ன சொல்லி தருவாங்க? ஒபீடியன்ட் யாரு, ஒபே பண்ண பழகு, அப்படித்தானே? என்ன இணக்கத்தை விட என்ன இணக்கமாக வாழணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க, சேர்ந்து வாழு. ஆனா அதுகளை விட அதாவது இந்த கோஆர்டினேஷன், அதாவது கொலாபரேஷன், என்னது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், மற்றது கிரியேட்டிவ், இந்த மாதிரியான மென்திறன்கள் வளர்க்கப்படலை. அதை விட இவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொண்டது. இவைகளை விட அவை முக்கியத்துவம் குறைவாக காணப்பட்டது. அதே போல வன்திறங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் உலகமயமாக்கலின் வேகமான வளர்ச்சி பாரம்பரிய கல்வியில் கற்பிக்கப்படும் பல திறன்களை காலாவதியாக ஆக்கியுள்ளது. இக்கூற்றை ஆதரிக்கும் சான்றுகள், வரலாற்று ஆவணங்கள், அந்த காலத்தில் கல்வி தத்துவங்கள் மற்றும் பழைய மற்றும் புதிய பாடத்திட்டங்களின் ஒப்பீடுகளில் காணப்படுகின்றன. நீங்க பார்க்கலாம். என்னன்னு கேட்டா, ஒப்பிட்டு கல்வி படிச்சிருப்பீங்க. அந்த காலத்துல இருந்த கல்வி இப்போதைக்கு இருக்கிற கல்வி எப்படி இருக்கிறது? உண்மையில சொல்ல போனா இதுக்கு வரலாற்று ஆவணங்கள் நல்ல சான்றுகளாக இருக்கும்.
சொல்ல போனா உலகமயமாக்கலின் வேகமான வளர்ச்சி பாரம்பரிய கல்வியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது பல திறன்களை காலாவதியாக்கியுள்ளது. அப்ப இருந்த திறன் ஏன்னா அதுகளை எல்லாம் தேவையில்லாதன்ற அளவுக்கு எக்ஸ்பயர்ட் ஆக்கி விட்டுட்டு. ஆனா இப்ப வேண்டப்படுற திறன்கள் அதுகள் இல்லை. அதை நீங்கள் கல்வி தத்துவங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இப்ப உதாரணமா ஜீன் ஜாக் ரூசோ அல்லது பிளேட்டோ அல்லது மகாத்மா காந்திஜியுடைய கருத்துக்கள் அல்லது இந்த மாதிரியான சில மேலைத்தேய கீழைத்தேய கல்வியிலானுடைய தத்துவங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டதுகள் இப்ப முக்கியத்துவம் இழந்து கொண்டு போகுது. உதாரணமாக பாரம்பரிய கல்வியில லத்தீன் கிரேக்க மொழிகளின் முக்கியத்துவம் இருந்தது, முதன்மையாக இருந்தது. அறிவுசார் கலாச்சார வளர்ச்சிக்கு தான் அது உதவியதை ஒழிய இப்ப வேண்டப்படுகின்ற நவீன உலகு வேண்டப்படுகின்ற மென்திறன்களை அவை வளர்க்கவில்லை என்றுதான் சொல்லலாம். நடைமுறை திறன்களுக்கு அவை முக்கியத்துவம் கொடுக்கல இல்லையா? தொழில்துறை சகாப்த கல்வி சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன் குறைந்த கவனத்துடன் தொழிற்சாலைகளுக்கு திறமையான தொழிலாளர்களை உற்பத்தி செய்வதில் தான் கவனம் செலுத்தியதை ஒழிய பிரச்சனை தீர்க்கும் ஆற்றலையோ அல்லது இந்த புதிய நவீன சகாப்த கல்வியோ அதுக்காக வேண்டப்படுகின்ற திறன்களையோ அந்த கால கல்வி கருத்தில் கொள்ளல. இவ்வளவுதான் அதுல கருத்து சுருக்கமான விளக்கம். சரியா? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். நாங்கள் 2023-24 பாஸ் பேப்பர்ல 5வது வினா, வெந்திரங்களையும் மெந்திரங்களையும் விருத்தி செய்து கொள்வதற்காக முறையை பங்களிப்பு செய்யும் விடய உள்ளடக்கம் தொடர்பான அறிவினதும் போதனவியல் உள்ளடக்கம் தொடர்பான அறிவினதும் அடிப்படை அம்சங்களை எடுத்து காட்டுவதற்கான விளக்கப்படம் ஒன்று அமைத்து காட்டுகள். அதாவது இங்க 2 விஷயம். விடய உள்ளடக்கம் என்ற பாட உள்ளடக்கம், அடுத்தது கற்பித்தலியல் உள்ளடக்கம். போதனவியல் உள்ளடக்கம் என்றால் என்ன, கற்பித்தலியல் உள்ளடக்கம். இது 2ஐயும் ஞாபகம் வைக்கணும். இதுக்கு முதல் ஒரு கேள்வி செய்த ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். ஆமா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஞாபகம் இல்லையா? கற்பித்தலியல் உள்ளடக்கம் என்னப்பா? இது அடிக்கடி வருது, இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். விடய உள்ளடக்கத்தை விட ஒரு ஆசிரியருக்கு கற்பித்தலியல் உள்ளடக்கம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதிபர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மென்திறங்களை விருத்தி செய்து கொள்வதற்காக முறையே பங்களிப்பு செய்யக்கூடியது. வெந்திரன்களை விருத்தி செய்வதற்காக பங்களிப்பு செய்யறது விடய உள்ளடக்கம் இல்லையா? மென்திறன்களை விருத்தி செய்வதற்காக பங்களிப்பு செய்வது கற்பித்தலியல் உள்ளடக்கம். சரியா? முறையே மென்திறன்களை விருத்தி செய்து கொள்வதற்காக முறையே பங்களிப்பு செய்பவையவை விடய உள்ளடக்கமும் கற்பித்தலியல் உள்ளடக்கம். இது தொடர்பான அம்சங்களை எடுத்து காட்டுவதற்கான விளக்கப்படம் ஒன்றை அமைத்து காட்டுக. வெந்திரன்கள் மற்றும் மென்திறன்களை விருத்தி செய்ய விடய உள்ளடக்கம் மற்றும் போதனவியல் உள்ளடக்கம். விடய உள்ளடக்கம் என்றால் பாட உள்ளடக்கம் வெந்திரன்களுக்கு. மென்திறன்களுக்கு என்னது? கற்பித்தலியல் உள்ளடக்கம் தொடர்பான விளக்கப்படம் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னு கேட்டால் கற்றல், அதன் விளைவுகள், அதனுடைய மதிப்பீடுகள் இதெல்லாம் விடய உள்ளடக்கத்துல இருக்கும். தொட மாதிரி ஒரு வென் டயக்ராம கருத்துல கொண்டீங்கன்னா தெரியும். இங்கால தொடைய பாத்தீங்கன்னு கேட்டால் கற்பித்தலியல் உள்ளடக்கம், இங்கல வட்டம் விடய உள்ளடக்கம் என்று கருத்துல கொள்ளுங்க. அப்ப விடய கற்பித்தலியல் உள்ளடக்கத்துல வரக்கூடியது கற்பித்தல் இந்த இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள கற்பித்தல் முறைகள் கவனத்தில் கொள்ளப்படணும். மாணவர்கள் கற்பித்தலுக்கு பங்களிப்பு எப்படி வழங்குறாங்க, கற்றல் சூழல் எப்படி இருக்குது விளங்குதோம். அதே போல இங்கால வட்டத்துக்குள்ள கற்றல் லேர்னிங், இங்க லேர்னிங், அங்க லேர்னிங் மெத்தட்ஸ், இங்க லேர்னிங்கால வர்ற விளைவு ரிசல்ட்ஸ், இங்க அதுக்கு இந்த கற்பித்தலுக்கு மாணவர்கள் வழங்குற பங்களிப்பு. பிறகு அந்த விளைவை நாங்க மதிப்பீடு செய்ய வேண்டும், ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா. இங்க கற்றலுக்கான சூழல் இருக்கணும். சோ இது விடய உள்ளடக்கம், கற்பித்தலியல் உள்ளடக்கம். சரி, இந்த ரெண்டும் என்ன? இந்த இடைவெளி இருக்குது, இந்த இடைவெளியில இந்த இடைவெட்டு என்னது? விடய உள்ளடக்கமும் கற்பித்தலியல் உள்ளடக்கமும் சேர்ந்து வார விடயம் விளங்குதோ. ஆகவே நீங்க இந்த 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 விடய உள்ளடக்கம் மற்றது கற்பித்தலியல் உள்ளடக்கம் தொடர்பான தெளிவான அறிவை வச்சுக்கொள்ளணும். வெந்திரங்கள் என்ற என்ன? ஹார்ட் ஸ்கில்ஸ். மென்திறன்கள் என்ற என்ன? சாஃப்ட் ஸ்கில்ஸ். 2 முக்கியமான திறன் வகைகளை பற்றிய தெளிவான புரிதலை நீங்கள் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்க வேணும். ஒவ்வொரு திறன் வகையையும் மாணவர்களும் வளர்க்க வேணும். அதற்கான விடய உள்ளடக்கம்
அதே நேரம் போதனவியல் பெடகாஜிக்கல் கண்டென்ட்ஸ், இதை சொல்ல சிகே அண்டு இதை சொல்ல பிசிகே என்று சொல்லுவோம். சிஎஸ்கே சிகே பிகே அல்லது சிஎம்கே என்று சொல்லுவோம். கண்டென்ட் மேட்டர் நாலேஜ், பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ், இந்த ரெண்டும் பங்களிப்பு செய்யறத வந்து ஒரு ஆசிரியர் விளங்கிக் கொள்ளணும். அதிபர்களும் இதை தெளிவுபடுத்தணும். கல்வி சூழல்ல இந்த ரெண்டு திறன்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டக்கூடியவாறு நான் கற்பித்தலை மேற்கொள்ளப்படும். இரண்டு வட்டங்களும் ஒன்றுடன் ஒன்று இடைப்பெற்றும் பகுதி என்னது? உள்ளடக்கம் மற்றும் கற்பித்தல் முறைகளின் ஒருங்கிணைப்பு. அதாவது 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 விடய உள்ளடக்கமும் கற்பித்தலில் உள்ளடக்கம் இடைப்பட்டு. சரியோ? விடய உள்ளடக்கம் என்றா என்ன? பாட உள்ளடக்கம் என்றா என்ன? கண்டென்ட் நாலேஜ் என்றா சிகே என்றா ஒரு குறிப்பிட்ட துறையின் அடிப்படை அறிவு மற்றும் தகவல்களை வழங்கும். உதாரணம் கணித சூத்திரங்கள், கணித பாடத்தில் கணித சூத்திரங்கள், வரலாற்று நிகழ்வுகள், விஞ்ஞான கோட்பாடுகள், வந்திரங்களை வளர்ப்பதில் சரிதானே பங்களிக்கும். சரிதானே? அங்க வந்து பகுப்பாய்வு திறன், தகவல் தொடர்பு திறன், சிக்கல் தீர்க்கும் திறன் போன்றவற்றை வளர்க்கவும் அந்த அந்த மந்திரங்கள் வந்து உதவி செய்யும். போதனவியல் உள்ளடக்கம் பெடகாஜிக்கல் கண்டென்ட் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட துறையை எவ்வாறு கற்பிப்பது என்பது குறித்த அறிவு மற்றும் திறன்கள். உதாரணம் மாணவர்களை கற்றல் பாணிகளை புரிந்து கொள்ள வேண்டும், பல்வேறு கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த வேண்டும், அதற்காக மதிப்பீட்டு முறைகளை வடிவமைக்க வேண்டும். மென்திறன்களை வளர்ப்பதில் இந்த போதனவியல் உள்ளடக்கம் எப்படி உதவும்? கோஆர்டினேஷன்ஸ், லீடர்ஷிப்ஸ், உறவுகளை நிர்வகிக்கிறது போன்ற மென்திறன்களை வளர்க்க உதவும். ஆகவே விடய உள்ளடக்கம் போதனவியல் உள்ளடக்கத்தின் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கிறது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அதாவது இரண்டு உள்ளடக்கங்களும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்பட்டு மாணவர்களின் மென்திறன்களை வளர்க்கின்றன. உதாரணமாக ஒரு கணித ஆசிரியர் கணித சூத்திரங்களை கற்பிக்கும் போது அது விடய உள்ளடக்கம். மாணவர்கள் குழுவாக சேர்ந்து வேலை செய்வாங்களா என்றால் சிக்கல்களை தீர்க்க அது வந்து உதவும். அது வந்து போதனவியல் கற்பித்தலியல் உள்ளடக்கம். விளங்குதோ? இங்க வந்து ஒத்துழைப்பு, சிக்கல் தீர்க்கும் திறனை வளர்த்துக் கொள்ளலாம். ஒரே நேரத்துல வந்து ரெண்டு திறன்களையும் வளர்க்கிற சம்பவங்கள், வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. விளக்கப்படத்துல இடம் இன்னும் பல விஷயங்களை நீங்க காட்டிக்கொண்டு போகலாம். ரைட், ஓகே. அடுத்த வினா சரிதானே? 7வது வினா, கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டத்தினுள் கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தை உள்ளடக்கிய விளக்கப்படம் ஒன்றினை அமைத்து. அப்ப இங்க வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட், அடுத்து கரிக்குலம் டிசைன், கரிக்குலம் டிசைன் அண்ட் கரிக்குலம் டெவலப்மெண்ட். கரிக்குலம் டெவலப்மெண்ட் வேற, கரிக்குலம் டிசைன் வேற. அவை கரிக்குலம் டெவலப்மெண்ட் வட்டத்துக்குள்ள கரிக்குலம் டிசைன் வட்டத்தை வந்து உள்ளடக்கிய விளக்கப்படம் ஒன்று அமைத்து வந்திரங்கள் மற்றும் மெந்திரங்களின் விருத்திக்காக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தின் 2 கூறுகளையும் வெவ்வேறாக எடுத்து காட்டுங்க. இதெல்லாம் சரியான தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லாட்டா நீங்க ஆன்சர் பண்ண இயலாது. கலைத்திட்ட உதாரணமா பாடமே கலைத்திட்ட முகாமைத்துவம் இல்லையா? அப்ப இந்த பாடத்துல வந்து நீங்க சரியாக விளக்கம் கொண்டிருக்க வேணும். அப்ப 2 விஷயம் இருக்கு, இங்க இருக்கு வடிவ கேட்டுக்கொள்ள. ஒன்று கரிக்குலம் டெவலப்மெண்ட் மற்றும் கரிக்குலம் டிசைன். கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டம், கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டம், இந்த 2ஐயும் உள்ளடக்கிய விளக்கப்படம் ஒன்று அமைத்து தந்திரங்களும் மெந்திரங்களும் இந்த விருத்திக்காக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தின் 2 கூறுகளையும் வெவ்வேறாக எடுத்து காட்டுக. கேட்டுக்கொள்ளணும் வடிவம். கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டத்திலும் கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தை உள்ளடக்கிய விளக்கப்பட காட்சி இந்த இருக்கு பாருங்க. கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டத்தை நான் இந்த காட்டுகிறேன். ஆனான்றது என்னது? கலைத்திட்டத்து திட்டமிடல். ஆவணான்றது என்ன? கலைத்திட்டத்தின் செயல்பாடு. ஈனா என்பது என்ன? கலைத்திட்டத்தின் மதிப்பீடு. இயனா என்பது என்ன? கலைத்திட்டத்தை ரிஃபார்ம் பண்றது, திருத்தம். கலைத்திட்ட ரிஃபார்ம் வரலையா உங்களுக்கு? கலைத்திட்ட மறுசீரமைப்பு எல்லாம் வர்றது அப்பப்போ. இதைத்தான் சொல்றது கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டம். ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட் சர்க்கிள்ல வந்து இந்த 4 விஷயம் இருக்க வேணும். என்னென்ன? கலைத்திட்ட திட்டமிடல், ஆனா கலைத்திட்ட திட்டமிடல், ஆவண கலைத்திட்ட செயல்பாடு, ஈனா கலைத்திட்ட மதிப்பீடு, இயன்னா கலைத்திட்ட மறுசீரமைப்பு அல்லது திருத்தம். இந்த 4 உள்ளடக்கியதான் என்ன மிஸ்? கலைத்திட்ட அபிவிருத்தி. இது ஒன்றோட ஒன்று பாருங்க, தொடர்புட்டதா இருக்கு பாருங்க. ஆனாவுல இருந்து ஆவண்ணா, ஆவணாவுல இருந்து ஈனா, ஈனால இருந்து இயன்னா, இயன்னாவுல இருந்து திரும்பவும் ஆனா வர மூணாவரா. இங்கு கலைத்திட்ட அபிவிருத்தி என்பது என்ன? தொடர்ச்சியான ஒரு செயல்முறையா. இந்த செயல்முறையின் ஒவ்வொரு கட்டமும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளது. கலைத்திட்ட வடிவமைப்பு என்பது இந்த செயல்முறையின் மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப கலைத்திட்ட அபிவிருத்தியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் என்ன? கலைத்திட்ட வடிவமைப்பு. இப்ப கலைத்திட்ட வடிவமைப்பு பாருங்க. ஏ என்றது உள்ளடக்கம், பி என்றது கலைத்திட்ட நோக்கம், சி என்பது கற்றவர்கள்,
டி என்பது உள்ளடக்கம், கற்பவர்களா, கற்றவர்களில் கற்பவர்கள். சரியானே? ரைட். ஆம் சார். ஆச்சல்ல இருந்து டைப் பண்ணாலே எல்லாம் போச்சு பீச்சலா. ஓகே, சாரி. கற்பவர்கள், ரைட். டி என்பது உள்ளடக்கம், கலைத்திட்ட உள்ளடக்கம். இ என்பது அனுபவம், அதாவது அந்த உள்ளடக்கத்தினுடைய மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அனுபவம். எஃப் என்பது அந்த குறிப்பிட்ட டிசைன், கரிக்குலம் டிசைன் சரியா பிழையா வெற்றியா தோல்வியா மதிப்பீடு செய்யணும். அப்ப ஆகவே கலைத்திட்ட உள்ளடக்கத்தை முதல் நீங்க தீர்மானிக்க வேணும். எங்க என்ன என்ன டிசைன் நாங்க கொடுக்க போறோம், அந்த டிசைன்ல என்னென்ன உள்ளடங்கி இருக்கணும். சரி, நாங்க அந்த டிசைன் வடிவமைப்பை ஏன் தெரிவு செய்யறோம், அந்த கலைத்திட்டத்துக்கான நோக்கங்கள் அங்க இருக்க வேணும். சரி, அதை படிக்கிறார்கள் இந்த ஏஜ் குரூப், இந்த இந்த செகண்டரியா, இடைநிலையா, ஆரம்ப கல்வியா, கற்பவர்கள் யார் டிஃபைன் பண்ணணும் சரியாக. உள்ளடக்கம், கற்றல், அதனூடாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய கற்றல் அனுபவம், பிறகு அந்த கலைத்திட்ட டிசைனை மதிப்பீடு செய்யுது. ஆகவே இங்கு கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டம் ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய கூறுகளை விளக்குகிறது. அப்ப கலைத்திட்டம் ஒன்று உருவாக்கும் பொழுது இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டம் என்னென்ன ஏதொடக்கம் எஃப்வரையிலான முக்கிய கூறுகளை விளக்குது. இந்த கூறுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையும் நெருக்கமானவையும் ஆக காணப்படுகிறது. விளங்குதோ? உங்களோட வினா என்ன சிஸ்டர்? கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டத்தினுள் கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தை உள்ளடக்கிய விளக்கப்படம் ஒன்றை அமைத்து யந்திரங்கள் மற்றும் இங்கால போகல, நாங்க அமைச்சிட்டமல்லோ, அமைச்சிட்டமல்லோ விளக்கப்படுது, அமைச்சாச்சு. இப்ப அடுத்த பகுதி என்னது? என்னது? அமைத்து மென்திறன்கள், வெரி குட், வந்திரங்கள் மற்றும் மென்திறன்களின் விருத்திக்காக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தில் 2 கூறுகளையும் ஒப்புவராக எடுத்துக்காட்டு. இதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம் அடுத்ததாக. சரிதானே? இப்ப நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, இங்கு கலைத்திட்ட வந்திரன்களை வளர்ப்பதற்கான கலைத்திட்ட வடிவமைப்பின் கூறுகள் மிக முக்கியமாக ஒன்று உள்ளடக்கம். உள்ளடக்கம். ரைட். ரெண்டாவது ரெண்டாவது பார்த்து கொண்டு போமா. முதலாவது பார்ப்பவே உள்ளடக்கம். உள்ளடக்கம் என்பது கணிதம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் போன்ற பாடங்களின் ஆழமான அறிவை வழங்குதல் என்று எடுத்துக்கொள்வோம் நம்ம உள்ளடக்கத்தில். அதுல கற்றல் அனுபவம் என்னது சொல்லுங்க? என்னது கற்றல் அனுபவம்? என்னது? ஆய்வுகள். என்ன ஆய்வுகள், பரிசோதனையில் பிரச்சனை இருக்கும் செயற்பாடுகள் போன்றவற்றை உள்ளடக்கிய கற்றல் அனுபவங்கள் வழங்குதல். இங்கு வந்திரங்கள் என்பது குறிப்பிட்ட துறைகளில் தேர்ச்சி பெற தேவையான அறிவு மற்றும் திறன்களாகும். வந்திரன் என்பது என்னது? தேர்ச்சி பெற தேவையான, குறிப்பிட்ட துறையில் தேர்ச்சி பெற தேவையான அறிவு மற்றும் திறன். இதன் ஞாபகம் கணிதம், விஞ்ஞானம் போன்ற, கணிதம் விஞ்ஞானம் போன்ற பாடங்களில் ஆழமான அறிவை வழங்குவதன் மூலம் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் வந்திரன்களை வளர்க்கலாம். சரிதானே? மென்திறன்களை வளர்ப்பதற்கான கலைத்திட்ட வடிவமைப்பு என்ற கூறுகள் என்ன? விளங்கித்தோ? உள்ளடக்கத்தையும் கற்றல் அனுபவத்தையும் வச்சுக்கொண்டு என்னத்தை நாங்கள் கொடுக்கலாம்? என்னத்தை வளர்க்கலாம்? வெந்திரன்களை வளர்க்கலாம். விளங்குதோ? வெந்திரங்களை வளர்க்கறதுக்கு கலைத்திட்ட வடிவமைப்பின் என்னென்ன தேவை? என்னென்ன தேவை? ஈயும் ஏயும். ஏயும் உள்ளடக்கம். உள்ளடக்கம். சாரி, அனுபவம். அனுபவம் தேவை, கற்றல் அனுபவம். அடுத்தது என்ன? சார் எக்ஸ்கியூஸ் சார். ரெண்டு உள்ளடக்கம் இது மாறிட்டு டைப் பண்ணது சம்திங் ராங். பாக்குறேன், சொல்லு. காய்ச்சல், அதான் காய்ச்சல் டைப் பண்ணானே. அடுத்தது மென்திறன்களை வளர்ப்பதற்கான கலைத்திட்ட வடிவமைப்புகள்.
என்ன? Right? அங்கேயும் உள்ளடக்கம் கற்றல் அனுபவங்கள். Right? உள்ளடக்கம் கற்றல் அனுபவங்கள், குழுப்பணி, அதாவது குழுவாக வேலை செய்யும் ஆற்றல், விவாதங்கள், தலைமைத்துவ பணிகள் போன்றவற்றை ஊக்குவிக்கும் அனுபவங்களை வழங்குதல். சரிதானே? ரைட். மதிப்பீடு மாணவர்களின் மென்திறன்களை மதிப்பிடக்கூடிய மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்துதல். மென்திறன்கள் என்பது தனிநபர்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்தவும் சமூகத்தில் வெற்றிகரமாக செயல்படும் உதவும் திறங்களாகும். விளங்கிட்டதோ? வெரி இம்பார்ட்டன்ட். குழுப்பணி மற்றும் விவாதங்கள் போன்ற செயற்பாடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் மென்திறன்களை வளர்க்கலாம். கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டம் மாணவர்களின் மென்திறன்கள் மற்றும் மென்திறன்களை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். கரிக்குலம் டெவலப்மெண்ட் சர்க்கிள் இல்ல, கரிக்குலம் டிசைன் சர்க்கிள் தான் இந்த மென்திறன்களையும் வளர்க்கறதுல பங்களிப்பு வழங்குது. கலைத்திட்ட வடிவமைப்பின் ஒவ்வொரு கூறுகளும் மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பங்களிப்பு செய்கின்றன. கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டம் அடுத்ததாகும். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டம். சரிதானே? ரைட். கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டம் நம்ம பார்க்க போறதா? சரிதானே? சரி. கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டம் என்றது பரந்த செயல்முறை. அது கலைத்திட்ட வடிவமைப்பு ஒரு முக்கிய பகுதி. கலைத்திட்ட வடிவமைப்பு பாருங்க, உதாரணமாக ப்ராசஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். இதுல குறிக்கோள் இருக்கும், உபாயங்கள் இருக்கும், அசஸ்மெண்ட் மதிப்பீடு இருக்கும், காஸ்ட் மெட்டீரியல் அதனுடைய உள்ளடக்கம் இருக்கு. சரிதானே? ஆகவே கலைத்திட்ட அபிவிருத்தி தான் பெரிய செயல்முறை. அதுல கலைத்திட்ட வடிவமைப்பு ஒரு பகுதி. கலைத்திட்ட வடிவமைப்பு என்ன செய்யும்? மென்திறன் மற்றும் மென்திறன் வளர்ச்சிக்கு தேவையான கூறுகளை உள்ளடக்கி இருக்குது. உதாரணமாக மென்திறன் வளர்ச்சிக்கு தேவையான கூறுகள் கணனித்திறன், தரவு பகுப்பாய்வு, பிரச்சனை தீர்க்கும் திறன். மென்திறன் வளர்ச்சிக்கு தேவையான கூறு தலைமைத்துவம், குழுவாக வேலை செய்தல், தகவல் தொடர்பு திறன். இந்த கூறுகள் கலைத்திட்ட வடிவமைப்பில் சேர்க்கப்பட்டு பாடசாலை மாணவர்களின் மென்திறன் மற்றும் மென்திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். கலைத்திட்ட அபிவிருத்தி மற்றும் வடிவமைப்பு செயல்முறை மென்திறன் மற்றும் மென்திறன் வளர்ச்சிக்கு முக்கியமானது. கலைத்திட்ட வடிவமைப்பில் 2 வகையான கூறுகளையும் சேர்த்து மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். விளங்குது உங்களுக்கு? கலைத்திட்ட வடிவமைப்பும் கலைத்திட்ட அபிவிருத்தியும் விளங்குதோ? கலைத்திட்ட அபிவிருத்தி செயல்முறையினுடைய ஒரு பகுதி தான் என்னது? கலைத்திட்ட வடிவமைப்பு. ஆகவே கலைத்திட்ட வடிவமைப்பும் கலைத்திட்ட அபிவிருத்தியும் என்ன செய்யணும்? மென்திறன்களையும் வளர்க்கறதுக்கு பங்களிப்பு செய்யணும். இந்த நோட்ஸ் நான் அனுப்புறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக வாய்ச்சி கொடுங்க. இனி 8வது வினா, பாடசாலை மாணவர்கள் மென்திறன்களையும் என பெறுகின்றமையை உறுதிப்படுத்துவதற்காக மென்திறன்களையும் பெறுகின்றமையை உறுதிப்படுத்துவதற்காக கற்றல் செயற்பாடுகளின் ஒரு கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிவகைகளை உள்ளடக்கத்தக்க ஒரு முறையை முன்மொழிய. இந்த கேள்வி யாருக்காவது விளங்கி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். கோமலா மிஸ், இந்த கேள்வி யாருக்காவது விளங்கி இருக்குதா? இப்படியே வாய்ச்சா மட்டும் போதாது, இங்க விளங்கப்படுத்தக்குள்ள கவனிச்சாதான் விளங்கணும். குமுதா மிஸ், மென்திறனையும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான கணிப்பீட்டு வகையை நாங்க. சிஸ்டர், ஒரு கேள்வி. இந்த பேப்பரே மென்திறன்களும் தானே? கேள்வியும் மென்திறன்களும் தான் இல்லாம பின்னுக்கு போய் பாருங்க. இந்த வருஷம் பேப்பர் எடுத்து ஒவ்வொன்றுமே 21ஆம் நூற்றாண்டோட தொடர்புடைய வினாக்கள் தான் அநேகமாக. அப்ப உங்களோட பேப்பர் உண்மையா 21ஆம் நூற்றாண்டு தொடர்பான முழுமையான அறிவை நீங்க பெற்றிருக்க வேண்டும் இல்லையா?
உங்களோட பேப்பர்ல நான் வினாவோட போட்டு தான் இதுக்கு 21ஆம் நூற்றாண்டு வினா தொடர்பாக அண்டை இல்லையா? அண்டையாளத்துல இருக்கு சார் அண்டையாள போடல அப்படி இல்லையா? சார் 30ஆம் 20 வினாவில தொடங்க இல்லையா? ஆனா படிப்புச்சுன்னா தானே. படிப்பிச்சீங்க படிப்புதானீங்க சார். சார் சார் 20 பக்கம் இருக்கு சார் நீங்க அனுப்புனது இப்போதைக்கு. இல்ல 33 பக்கம் உள்ளது. ஓ சார் இல்ல எனக்கு 20 சார் பக்கம் போட்டோம் 20 பக்கம் சார். நீங்க பாருங்களேன் 20 சார், நான் பக்கம் தான் வந்துருக்கு சார் போட்டேன் சரி சார். சரி ஓகே. நான் இப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் போட்டு விடுறேன். எழுத்து பிள்ளைகளாயெல்லாம் திருத்திக் கொள்ளுங்க நீங்க. பாடசாலை ஓமாமா மாணவர் சரி சார். சரியானே. அப்ப இந்த கேள்வி விளக்கம் என்ன சிஸ்டர் சொல்லி முடியுங்க? இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வெண்திறனை மென்திறனையும் கொடுக்கக்கூடிய கணிப்பீட்டு மதிப்பீடுகளை நாங்க கண்டறிவோம். எந்த கணிப்பீட்டு மதிப்பீடுகளால வெண்திறனை மென்திறனையும் மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படி வேற குமுதாமிஸ் என்ன விளங்குறீங்க? அது சொல்லுங்க சிஸ்டர் சொல்லி முடியுங்க. எனக்கு அப்படித்தான் சார் விளங்குது. ஓகே ஓகே. கேள்வி சரியா விளங்கினா தானே இப்படி எழுதலாம். குமுதாமிஸ் என்ன விளங்கு உங்களுக்கு? இல்ல அதான் இந்த கணிப்பீடுகளாக மாணவர்கள் வெண்திறங்களையும் மென்திறங்களையும் பெறுகின்றார்கள். சார் இந்த கணிப்பீடு மதிப்பீடுனூடாக மாணவருடைய இந்த இதான் உங்களோட சவுண்ட் கிளியரா இருக்கு குமுதாமிஸ். இன்னைக்கு கிளியரா இருக்கா சார்? ஆமா ஆமா. சரி சொல்லுங்க. சார் வன்திறன்களை மென்திறன்களை வளர்ப்பதற்காக இந்த கணிப்பீடு மதிப்பீடு எவ்வளவு முக்கியம் பெறுகின்றது அப்படிங்கறத சொல்லணும் சார். இல்ல வடிவா பாருங்க. சரி நீங்க சொல்றது சரி. ஆனா அத கணிப்பிட்டு மதிப்பிட்டு வழிவகைக்குள்ள உள்ளடக்க வேணும். ஆம் சார். சாதாரணமான கற்ற கற்பித்தல் செயற்பாடுகளின் போது நீங்க கட்டாயம் கணிப்பிட்டு செய்வீங்க நீ. ஆம் சார். இப்ப மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பிட்டு கலாச்சாரம் நோக்கி நகர்ந்துட்டோமா இல்லையா? ஆம் சார். நகர்ந்தாலும் மதிப்பீடு இன்னும் விட்டு போகலையா இல்லையாங்களே? விட்டு விட்டு போகல போகல. சார். போக இல்லை. அப்ப எப்படியோ கணிப்பீடோ மதிப்பீடோ செய்யும் பொழுது கற்ற செயற்பாடுகளில இந்த வந்திரங்களையும் மெந்திரங்களையும் பெறுகின்றமை எப்படி உறுதிப்படுத்துவீங்க? அதை எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க. கணிப்பீடு மதிப்பீடுகளை விளங்குதோ? சந்திரமோகன் சார் சொல்லலுமா கேள்வி விளங்கித்தான்? சரூபன் சார், சந்திரமோகன் சரவன் சார். சார் கதைங்க சார். சாரி சார் கதைக்கிறாரு என்ன? அதுதான் சார் கதைக்க மாட்டேங்கிறாரு. சரி அவர் வளமையா கதைக்க மாட்டார். பாடசாலை மாணவர்கள் மெந்திரங்களையும் மெந்திரங்களையும் பெற்றிருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு கற்றல் செயற்பாடுகளினுள் கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிவகைகளை எப்படி நீங்க உள்ளடக்குவீங்க? உள்ளடக்கத்துக்கு ஒரு முறையை முன்மொழியுங்க. நான் சொல்ற ஒரு முறை சரியானு பாருங்க. உண்மையா நீங்க சொன்ன மாதிரி பாடசாலை மாணவர்கள் வந்திரங்களையும் மெந்திரங்களையும் பெறுகின்றமையை உறுதிப்படுத்துவதற்கான கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிமுறைகள் என்று நான் போட்டுட்டு என்ன சொல்றேன்? பாடசாலை மாணவர்கள் வந்திரங்கள் அதாவது என்னது ஹார்ட் ஸ்கில்ஸ் இல்லையா? அதே போல மென்திறன்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த ரெண்டையும் சமமாக பெறுவது முக்கியம். இதற்கு கற்றல் செயற்பாடுகளினுள் கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிமுறைகள் முக்கிய பங்கு வகிக்குது. அதை மறக்கலாம் சரியா? அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி குமுதாமி கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிமுறைகளின் முக்கியத்துவம் என்ன? மாணவர்களின் வளர்ச்சியை கண்காணிக்கிறது உண்டு இல்லையா? ரைட் உண்டு. ரைட். அதே உண்டு. அதே போல என்ன சொல்றது, மாணவர்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டார்கள் என்பதை அளவிட உதவுகிறது. இரண்டாவது என்னது, கற்பித்தல் முறைகளை மேம்படுத்துறது, இம்ப்ரூவ் பண்றது. நாங்க முதல் பயன்படுத்தின கற்பித்தல் டீச்சிங் மெத்தட்டை விட வேறு மெத்தட்டை பயன்படுத்துறது, அதில் மேம்பட்ட ஒரு முறையை பயன்படுத்துறது. மாணவர்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிறது இல்லையா? நான் என்ன சொல்லி கொண்டு போறேன் இப்போ உங்களுக்கு, அதாவது கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிமுறைகளின் முக்கியத்துவம். கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிமுறைகள் ஏன் அவசியம்? மாணவர்களின் வளர்ச்சியை கண்காணிக்கிறது, அதாவது விருத்தியை, வளர்ச்சி என்ற விருத்தியை, கற்பித்தல் முறைகளை மேம்படுத்துகிறது, மாணவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது இல்லையா? இப்ப நாங்க பார்ப்போம் இந்த இந்த இதப்பா இத, அதாவது வெந்திரங்கள் மற்றும் மெந்திரங்கள் மதிப்பிடப்படுவதற்கான வழிமுறைகள். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு கேட்டால், வெந்திரங்கள் மெந்திரங்களை மதிப்பிடுவதற்கான வழிமுறைகள், அது அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா இல்லையான்றது. பரீட்சைகள் உண்டு. பரீட்சை எடுத்துக்கொண்டு கேட்டால் எழுத்து பரீட்சைகள் முதலாவது எழுத்து பரீட்சை. எழுத்து பரீட்சைகள் பிராக்டிக்கல் செயல்முறை பரீட்சைகள் போன்றவை மூலம் மாணவர்களின் அறிவு மற்றும் திறன்களை மதிப்பிடலாம். ஓமா இல்லையா?
கட்டுரைகள் மற்றும் அறிக்கைகள், கட்டுரை எழுத சொல்றது, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்றது, இதுகளுக்கு ஊடாக நாங்க என்ன செய்யலாம்? மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை எழுத்து வடிவில் வெளிப்படுத்தும் திறனை மதிப்பிடலாம். சோதனைகள், டெஸ்ட், இதுகளை நாங்கள் ஏன் வைக்கிறோம்? குறிப்பிட்ட திறன்களை மதிப்பிட குறுகிய கால சோதனை நடத்தலாம். சரிதானே? மென்திறன்கள், இது வன்திறன்களுக்கு. விளங்குகிறான்னு சொல்றது. வன்திறன்களுக்கு என்ன செய்யறோம்? பரீட்சைகள் வைக்கிறோம். வன்திறன்கள் என்றால் என்னென்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கணும், தெளிவா இருக்கும். நீங்க வெண்திறன்கள் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே சொல்லி தந்தான். வெண்திறன்கள் என்றால் என்ன? வெண்திறன்கள் என்பது இந்த இருக்கு பாருங்க, துறைகளில் குறிப்பிட்ட துறைகளில் தேர்ச்சி பெற தேவையான அறிவு மற்றும் திறன். விளங்குதோ? வெண்திறன்கள் என்றா என்ன? குறிப்பிட்ட துறைகளில் தேர்ச்சி பெற தேவையான அறிவு மற்றும் திறன். மென்திறன் என்றா என்ன? இந்த மென்திறன் என்றா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தனிநபர்களுக்கு இடையான தொடர்புகளை மேம்படுத்தவும் சமூகத்தில் வெற்றிகரமாக செயல்படவும் உதவும் திறன்கள். குழுவாற்றல், லீடர்ஷிப், அந்த மாதிரியான. சரிதானே? இப்போ நாங்க பாக்குறோம் இந்த கணிப்பிட்டு மதிப்பீட்டு முறைகளின் முக்கியத்துவம் என்னென்று பார்த்திருக்கிறோம். வன்திறன்கள் மற்றும் மென்திறன்கள் மதிப்பீடு செய்வதற்கான வழிமுறைகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் வன்திறன்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிமுறைகள் பரீட்சைகள், கட்டுரைகள், அறிக்கைகள், சோதனைகள். மென்திறன்களை மதிப்பீடு செய்வதற்காக நாங்கள் என்ன செய்யலாம்? குழுப்பணி மதிப்பீடு, அதாவது குழு செயற்பாடு. ஒரு விளங்குற மொழியில குழு செயற்பாட்டு மதிப்பீடு. குழு செயற்பாடுகளின் பொழுது என்ன நடக்கும்? மாணவர்களின் ஒத்துழைப்பு, சேர்ந்து வேலை செய்கிற ஆற்றல், தலைமைத்துவம், தகவல் பகிர்வு திறன், இதெல்லாம் என்ன திறன்? மென்திறன்கள். விளங்குதோ? அடுத்தது மென்திறன்கள் தானே, இல்லையா? சரி, அடுத்தது விவாதங்கள் வைக்கலாம். இதனால் என்ன நடக்கும்? மாணவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துதல், மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பது போன்ற மென்திறன்களை வளர்க்கலாம், இல்லையா? அடுத்தது சுய மதிப்பீடு, செல்ஃப் அசஸ்மெண்ட் வைக்கலாம். இப்ப நான் என்னுடைய மகனுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் செய்யறது. அவரை மதிப்பீடு செய்வார். மாணவர்கள் அப்ப நல்ல சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேறு. மாணவர்கள் தங்கள் சொந்த செயல்பாடுகளை மதிப்பிடுவதன் மூலம் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. என்னுடைய மகன் அதுக்காக சொல்லல, அவர் நல்ல செல்ஃப் லேர்னிங், சுயமாக கற்பார். அவருக்கு படிப்புக்கிறல்ல, படிக்கிறதுக்கான வசதிகள். ஐன்ஸ்டீன் என்ன சொன்னவர்? நான் ஒரு ஆசிரியராக ஒரு நாளும் இருந்ததில்லை, ஆனால் கற்பிப்பவனாக நான் ஒரு நாளும் இருந்ததில்லை. கற்பதற்கு தேவையான சூழலை ஏற்பாடு செய்து கொடுப்பவராக நான் இருந்தேன். அப்படித்தான் சொன்னார் ஐன்ஸ்டீன். மாணவர்கள் தங்கள் சொந்த செயற்பாடுகளை மதிப்பீடு செய்யணும். அதன் மூலம் தங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொள்ள உதவும். இது 360 பாகை மதிப்பீடு என்று சொல்றது சுழற்சி மதிப்பீடு. அதாவது ஆசிரியர்கள், சரியானே, இதுவும் ஒரு விதமான மதிப்பீடு. மென்திறன்களை வளர்க்கறதுக்கு, மென்திறன்கள் அடைந்தார்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு. கற்ற கற்பித்தலின் பொழுது ஆசிரியர்கள் இந்த மெத்தட்களை பயன்படுத்தலாம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்கள் மூலம் மாணவர்களின் மென்திறன்களை எல்லா பகுதியினராலும் 360 டிகிரி சுழண்டு எல்லா தரப்பினராலையும் மாணவர்களுடைய மென்திறன்களை மதிப்பிடலாம். கற்றல் செயற்பாடுகளில் கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிமுறைகளை நம்ம ஒருங்கிணைக்கணும். அந்த நேரம் ஒரு கற்றல் செயற்பாடுல எப்படி கணிப்பீட்டு மதிப்பீட்டு இதுகளை ஒருங்கிணைக்கிற என்றால் கற்றலின் தொடக்கத்தில செய்யலாம் உண்டு. மற்றது கற்றலின் போது கணிப்பிட செய்யலாம், கற்றலின் முடிவில் கணிப்பிடு மதிப்பீடு செய்யலாம். சரிதானே? முன்மொழியப்படுகின்ற முறை பல்வேறு வகையான மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்துதல். ரைட்? எழுத்து பரீட்சைகள் நடைபெறும். அதே போல தொடர்ச்சியான மதிப்பீடு மாணவர் என்னது அடுத்தது சுய மதிப்பீட்டை ஊக்குவித்தல் தான் சொல்றேன். அடுத்தது ரைட், அடுத்தது ரெண்டும் முக்கியமா போகும். சரிதானே? விளங்கிட்டுதோ? அப்ப நாங்கள் எங்கட வினா என்ன? வினா
சொல்லுங்க பார்க்கலாம். பாடசாலை மாணவர்கள் வந்திரங்களையும் மெந்திரங்களையும் பெறுகின்றமையை உறுதிப்படுத்துவதற்காக கற்றல் செயற்பாடுகளினுள் கணிப்பீட்டு மதிப்பீட்டு வழிவகைகளை உள்ளடக்கத்தக்க ஒரு முறைமையை முன்மொழிக. ஓகேயா?